நாமம் மகிமைப்படுவதாக. அநேக நாட்களுக்கு பிறகு யூத் சண்டேல பார்ட்டிசிபேட் பண்ண ஆண்டவர் கிருபை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சரியாக 1 வருடம் கழிச்சு இந்த யூத் சண்டேல நான் பங்கேற்கிறேன். கடைசியா செப்டம்பர்ல இங்கேருந்து நான் போகும்போது அதுதான் என்னோட லாஸ்ட் யூத் சண்டே. அதுக்கப்புறம் இப்போதான் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 1 இயர் நெக்ஸ்ட் செப்டம்பர் தான். ஸோ ஆகஸ்ட்ல இங்கே வர ஆண்டவர் கிருபை செய்திருக்கா ஆண்டவர் நான் துதிக்கிறேன். இப்பொழுது நம்ம செய்தி வேலைக்குள்ள கடந்து செல்ல இருக்கிறோம். நம்முடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி ஓவர் ட்ரெடிஷன் அண்ட் சாபத். மார்க் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 28 வரை. இங்க முதலாவது இந்த பகுதியை 2ஆ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய அத்தாரிட்டி ஓவர் த ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் தட் டே. அதாவது அன்றைக்கு இருந்த யூத பாரம்பரியங்கள் எவ்வாறாக ஆண்டவருடைய கட்டளைகள், அதாவது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசைக்கு கொடுத்த கட்டளைகள் இருந்து அவர்கள் எவ்வாறாக விலகி அவர்கள் தங்களுடைய சொந்த கட்டளைகளை அதோட சேர்த்து மக்களுக்கு எவ்வாறாக ஒரு சுமையை ஏற்படுத்தினார்கள். அந்த சுமை லகுவாகுவதற்கு நம்முடைய தேவன் இந்த பகுதியிலிருந்து என்னென்ன காரியங்களை அவர்களுக்கு சொன்னார் அப்படிங்கிறத நாம் இதில் படிக்கக்கூடும். முதலாவது 18ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். 18 22 வரைக்கும் யாராவது படிக்கலாம். 18 to 22. இங்கே பார்க்குறோம் நம்ம 18ஆம் வசனத்திலிருந்து இந்த பகுதி ஸ்டார்ட் ஆகுது. யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கூட்டணி. இங்கே பார்த்தீங்கன்னா யோவானுடைய சீஷருங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது. அந்த காலத்தில் யோவானை குறித்து யோவான் சொன்ன மெசேஜை கேட்டு அவருடைய சீஷரான அன்றைய காலத்து யூதர்களும் அன்றைக்கு பரிசேயர்களாக இருந்தவர்களும் சேர்ந்து இங்கே வந்து கேட்குறாங்க. எதனால அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் நமக்கு தெரியும். அவர் வந்து ஒரு ஆயத்துறையில் போய் ஒரு டாக்ஸ் கலெக்டர் வீட்டில் வந்து அவர் இது பண்ணுறாரு, பாவிகளோடு இது பண்ணுறாரு. ஒரு போஜன பந்தி இருக்காரு. இட்ஸ் லைக் எ ஃபீஸ்ட். ஏன் இந்த ஃபீஸ்ட்டுக்கு வந்து அவங்க எதிர்க்கிறாங்க? பாவிகளோடு அவர் இருக்கிறதுனால எதிர்க்கிறாங்களா? இல்லை அவங்களோட ட்ரெடிஷன் பாதிக்கப்படுறதுனால இவங்களுக்கு அந்த கேள்வி வருதா? இது என்ன ட்ரெடிஷன் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். யோவானுடைய சீசரும் பரிசேயருடைய சீசரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீசர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன? இங்கே பரிசேயருடைய சீசரும் யோவானுடைய சீசரும் உபவாசிக்கிறாங்க என்று சொல்லும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். யூதர்கள் அந்நாட்களில் வீக்லி ட்வைஸ் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. நம்மளுடைய பரிசேயனோட ஜபத்தில் கூட பார்ப்போம். தன்னை பெருமையாக குறித்து அவன் சொல்லும்போது, நான் வாரத்துக்கு 2 நாள் வந்து நான் ஃபாஸ்ட் பண்ணுறேன், இவனை போல இல்லை, நான் இவனை காட்டில் மேன்மையானவன் சொல்றதுக்காக அந்த பரிசேயன் அவனுடைய ஜபத்தை ஏறெடுக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த நாட்களில், அதாவது மேபி த செகண்ட் டே அந்த 5th டே ஆஃப் த வீக், மேபி மண்டே ஆர் தேர்ஸ்டே அப்படின்னு ஒரு சில குறிப்புகளை சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் உபவாசிக்கிறது வழக்கம். இந்த நிகழ்வு நடந்தது இட் குட் பி மண்டே ஆர் தேர்ஸ்டே. ஏதாவது ஒரு உபவாசிக்கிற நாட்கள்லையோ இல்லை அதுக்கு அடுத்த நாள்லையோ இந்த காரியங்கள் நடந்திருக்க கூடும். அப்படி நடக்கும்போது அவர்களுக்கு வந்து என்னடா நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறோமே, ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற நம்ம நார்மலாக ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு பண்ணுற மாதிரி ஃபாஸ்டிங் இல்லை. அவருடைய ஃபாஸ்டிங் வந்து வேற மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் அ மோர்னிங். அதாவது அவர்கள் வந்து துக்கப்பட்டு அழுகிறது, இரட்டு உடுத்திக்கிறது, இந்த மாதிரி அநேக காரியங்களை வந்து அவங்க செய்வாங்க தங்களுடைய ஃபாஸ்டிங் டேஸில். ஆனால் இங்கே ஒரு ஃபாஸ்டிங் நடக்கிற வேலையில் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது, ஃபீஸ்டிங் நடக்குது. ஒரு என்ன செய்கிறாங்க, போஜன பந்தி இருக்கிறாங்க. இப்படி நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு கேள்வி வருது, நம்மலாம் ஃபாஸ்ட் பண்ணுறோம், இவரும் நம்மளுடைய சத்தியங்கள்லேருந்து பேசுகிறத இவர் சொல்கிறாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் அதுக்கு பின்னாடி அதுக்கான எக்ஸ்பிளேஷனை கொடுக்குறாரு. ஆனால் இவர் இங்கே வந்து கொஞ்சம் மாறுபடுறாரு, இவங்களோட சீசர்கள் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதற்கு 19ஆம் வசனத்தில், அதாவது இதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு 3 இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்குறாரு. அதாவது 3 பதில்களை அவங்களுக்கு தராரு. 3 உவமைகள்ல இருந்து அவளுக்கு பதில் தராரு. முதலாவது நம்ம பார்க்கிறோம், அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில்
மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளனாகிய கிறிஸ்து தங்களுடன் இருக்கும் பொழுது அவர்கள் உபவாசிப்பார்களா? பட் இந்த கான்டெக்ட்ல பார்த்தோம் என்று சொன்னா, அந்த அந்த காலத்துல யூதர்கள் தங்களுடைய மேரேஜ்க்கு அப்புறம் ஆஃப்டர் த மேரேஜ் அவர்கள் வந்து ஒரு 7 டேஸ் ஃபீஸ்டிங், அட்லீஸ்ட் 7 டேஸ் ஃபீஸ்டிங் வந்து ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஜாயஸ் மூமெண்ட் அங்க வந்து நடக்கும். ஆனா ஆண்டவர் இத மென்ஷன் பண்றது, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ட்ரெடிஷன் எல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவங்க அந்த கேள்விய கேட்கறாங்க. ஸோ அவங்க ட்ரெடிஷன்ல இருந்தே அவங்களுக்கு அது பதில் தராரு. மணவாளனுடைய தோழ உபவாசிப்பார்களா? ஏன்னு சொன்னா, அவங்களோட ட்ரெடிஷன்ல ஒரு சில நாட்கள்ல அவங்க வந்து அ ஃபாஸ்டிங் இருக்க தேவையில்ல. சாபத் அன்னைக்கு, அதுக்கப்புறம் இந்த மாரி வெட்டிங் அப்ப, இந்த மாரி ஒரு சில நாட்கள்ல அவர்கள் வந்து தங்களுடைய ஃபாஸ்டிங் வந்து பண்ணாம, அவர்கள் வந்து அந்த மொமெண்ட்ட செலிப்ரேட் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய கட்டளைகளா இருந்துச்சு. முதலாவது நம்ம இந்த இந்த அத்தாரிட்டி ஓவர் ட்ரெடிஷன் அப்படின்னு வரும்போதே, ட்ரெடிஷன் தப்பா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழலாம். இந்த இடத்துல இந்த ட்ரெடிஷன் அந்த மக்கள ஆண்டவர நோக்கி தள்ளாம, ட்ரெடிஷன் அவர்கள வந்து சுயநீதிய நோக்கி தள்ளுது. அதாவது அவர்கள் செஞ்சா இதுக்கு வந்து இதா இருப்பாங்க. அவர்கள் வந்து தவறான ஒரு உபதேசத்தினால அவர்கள் வந்து ஆண்டவர விட்டு அநேகர் தூரம் போனார்கள். ஏன்னா பரிசேயர்ல குறித்து அநேக காரியங்கள வேதத்துல பார்க்கிறோம். அவர்கள் வந்து உதட்டினால் வந்து அறிக்கையிடுறாங்க. ஆனா உள்ளத்தினால் தூரமா இருக்கிறாங்க. இப்படி அவர்கள் ட்ரெடிஷன ஃபாலோ பண்றாங்க. ஆனா உண்மையான தேவன அவர்கள் இருதயத்துல அறியல. அதற்காகத்தான் அங்க சொல்றாரு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களோடு இருக்கிற வரைக்கும் உபவாசிக்க மாட்டாங்க. த பிரைட் க்ரூம், ஆண்டவர் இங்க வந்து யோவானுடைய சீசர்கள் இங்க இருக்கான்னு அவருக்கு தெரியும். நீங்க ஜான் 3:29 பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் படிக்கிறேன். மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். ஜான் 3:29ல சொல்லப்பட்டிருக்குது. இங்கிலீஷ்ல யாராவது ஒருத்தர் படிக்கலாம். ஜான் 3:29. ஆ. நான் இங்க எப்படி எழுதுறது? அட்டெண்டன்ஸ் ஆஃப் த பிரைட் க்ரூம். அதாவது அவங்க கூட இருக்க அந்த மணவாளர்கள், மணவாளனுடைய தோழர்கள் இங்க சந்தோஷப்படுகிற வேலை இது. இந்த வேலையில வந்து அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம கிராஸ் ரெஃபரன்ஸ் ஆன மேத்யூல படிக்கலாம். மேத்யூ வந்து இத எப்படி எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மேத்யூ சாப்டர் 9 வெர்ஸ் 15. மேத்யூ சாப்டர் 9 வெர்ஸ் 15. இங்க பார்க்கிறோம். மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? ஆண்டவர் வந்து இன்னும் ஒரு படி இங்க வந்து மேத்யூ தன்னோட அக்கவுண்ட்ல எழுதுறாரு. மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வேலை. சந்தோஷப்படக்கூடிய நேரம். ஏனென்று சொன்னால், மேசியாக கிறிஸ்து அவர்களுடன் இருக்கும் பொழுது, அவர்கள் துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அதுக்குண்டான வசனம் வந்து, ஐ திங்க் மார்க் ஃபர்ஸ்ட் டைம் அத மென்ஷன் பண்றார்ன்னு நெனைக்கிறேன். மார்க் அந்த 20வது வசனம். மார்க் 2:20, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாள் வரும். அந்த நாட்களில் உபவாசிப்பார்கள். ஒரு நாள் இந்த மணவாளனாகிய கிறிஸ்து மரித்து உயிரோடு பரமேறி சென்று விடுவார். அந்த நாட்களிலே அவர்கள் உபவாசிப்பார்கள். அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் இட்ஸ் a hint towards the death of Christ. அது ஆண்டவரை விட்டு எடுபட்ட நாளை குறித்து, எடுபட போகிற நாளை குறித்து இங்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார். அடுத்து 2வது இல்லுஸ்ட்ரேஷன். அதாவது அந்த முதல் இல்லுஸ்ட்ரேஷன்ல அவர் தன்னை ஒரு பிரைட் க்ரூமா முதல் முறையாக அஸ் அ பிரைட் க்ரூம் அப்படின்னு சொல்லி தேவன் ஆண்டவராய் கிறிஸ்து இங்க வந்து சொல்றாரு. அந்த அஸ் அ பிரைட் க்ரூம் ஹி கேம் டு கிவ் ஸ்பிரிச்சுவல் ஜாய். இது வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு ஜாய் மட்டும் இல்லாம, மணவாளனாய் கிறிஸ்து தங்களோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு அவர் ஸ்பிரிச்சுவல் ஜாய், அதையும் ஆவிக்குரிய சந்தோஷத்தையும் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். 2வது பழைய வஸ்திரம், ஓல்ட் கார்மெண்ட். ஒருவன் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைந்த புதிய துண்டு பழையதை அதிகமாக கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். அதாவது அவர்கள் வச்சிருக்க இந்த ட்ரெடிஷனோட இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்தை அவர்கள் மிக்ஸ் பண்ணும்போது இங்க என்ன ஆகும்னு சொன்னா,
பழையதை அதிகமாக கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். இந்த பீறல் வந்து அதிகமாகும். அவர்கள் தங்களுடைய காரியங்கள்ல வந்து உண்மையா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேக நேரங்கள்ல இந்த பாரிசீஸ் வந்து ட்ரெடிஷன மட்டுமே இது பண்ணாங்களே தவிர, அநேக கற்பனைகள அவர்கள் மீறினவர்களா காணப்பட்டாங்க. அதான் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். அவர்கள் நீங்கள் இருதயத்தினாலே தூரமா இருக்கிறேன்னு ஆண்டவர் இங்க சொல்றாரு. இந்த இடத்துல இவர் வந்து ஆண்டவர் வந்து வெறுமனையாக ஒரு பழைய இத புதுசோட மாத்த வரல. ஹி கேம் டூ ஃபுல்ஃபில் த ஓல்ட் டெஸ்டமென்ட் த லா ஆஃப் மோசஸ். நம்ம மேத்யூ சாப்டர் 5 வெர்ஸ் 17ல பார்க்குறோம். மேத்யூ சாப்டர் 5 வெர்ஸ் 17. இங்க அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களானாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீருங்கள். அவர் எதையும் டெஸ்ட்ராய் பண்ண வரல. ஹி கேம் டு ஃபுல்ஃபில் இட். அதனுடைய குறைவானதாக காணப்பட்டதனால நிறைவாகிய கிறிஸ்து அதை நிறைவாக்குவதற்காக இந்த பூமியில வந்தார். இது நமக்கு என்ன காரியத்தை நமக்கு நினைவூட்டுது என்று சொல்லலாம். இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஹோல்னஸ். ஹி கேம் டு கிவ் த ஸ்பிரிச்சுவல் ஒரு கம்ப்ளீட்னஸ். இட் எம்பசைஸ் கம்ப்ளீட்னஸ். இங்க ஒரு ஒரு முழுமையை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பழையது வந்து ஒரு முழுமையை கொடுக்க முடியாததாக இருந்தது. ஏன்னா நிறைய மேன்மேட் லாஸாலையும் அப்ரசிவ் நிறைய ரூல்ஸாலையும் அந்த மக்களை போட்டு பேர்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் சரியான பிதாவுடைய நேரத்துல வந்து இந்த பழையதை எடுத்து புதிய த காஸ்பல் ஆஃப் கிரேஸ் கேம் டு ரீப்ளேஸ் த ஓல்ட் ஒன். இப்போ நம்ம மூணாவது இல்லுஸ்ட்ரேஷனை பார்க்கலாம். மூணாவது த ஒயின் ஸ்கின், புது துருத்தி. இந்த புது துருத்தியை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் பழைய துருத்தியில வந்து புது ரசத்தை ஊற்றும் போது த ஓல்டு ஒயின் ஸ்கின் இங்கே சொல்லப்பட்டிருக்கு வந்து அந்த ஒயின் ஸ்கின் வந்து பழைசா இருந்துன்னா அது கிழிந்து போகும். ஏன்னா புதியதோட அந்த ஃபர்மெண்டேஷனை அதால வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால அந்த பழையது வந்து கிழிஞ்சு ரசமும் வீணா போயிடும், அந்த பழையதும் கிழிஞ்சு போயிடும். ரெண்டுமே இங்கே வந்து வீணாய் போயிடும். அதனால தான் ஹி கேம் டு ஃபுல்ஃபில் இட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டவர் இதை நிறைவாக்குவதற்காக வந்தார். இதை நம்ம பார்க்கலாமே. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். அந்த கடைசி வார்த்தையை நான் குறிக்க விரும்புகிறேன். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபத்திருக்கிறது. ஸோ காலம் நெருங்கி விட்டது அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் புது உடன்படிக்கையாகிய தம்முடைய உடன்படிக்கை ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையை கொண்டு வந்து இந்த பழைய முறைமையை அவர் மாற்ற இருக்கிறாரு. இதை இல்லுஸ்ட்ரேஷனா இந்த இடத்துல ஆண்டவர் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, அவங்க ட்ரெடிஷன்ஸ்ல ஊறி போனவர்களா இருந்தாங்க. ஆனா மக்களை குறித்தோ அங்க இருக்கிற ஜனங்களை குறித்த கவலை இல்லாம இருந்தாங்கம்மா. ஜனங்களுக்கு இது அநேக ஒரு பாடுகளை ஏற்படுத்துவதா இருந்தது. அவர்களுடைய போதனையை பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a ரிலீஜன் ஆஃப் ரிச்சுவல்ஸ். ஆனா இயேசு கிறிஸ்துவான உபதேசிக்கும் போது அது இட்ஸ் a ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படிங்கிற ஒரு இதுல தான். ஏன்னா மணவாளனுடைய தோழனா நீங்க இருக்கணும்னா மணவாளனுக்கு நீங்க என்னவா இருக்கணும்? க்ளோஸா இருக்கணும். இட்ஸ் a ரிலேஷன்ஷிப் அஸ் a ஃப்ரெண்ட். மணவாளுடைய தோழன்னா இட்ஸ் a ஃப்ரெண்ட். ஹி ஷுட் பி a ஃப்ரெண்ட் டு த பிரைட்க்ரூம். ஆனா அவங்க வந்து தங்களோட ரிச்சுவல்ஸ்னால ஃபாஸ்டிங்னால அதை வந்து தங்க முன்னிலைப்படுத்தினாங்க. ஆண்டவர் இங்கே வந்து ரிலேஷன்ஷிப் வித் காட். அவர்கள் ஒரு வெளிப்புற தோற்றத்துக்கான ஒரு ரிலீஜனை தான் வச்சிருந்தாங்க. ரிலீஜன் ஆஃப் எக்ஸ்டர்னல்ஸ். நான் சொன்ன மாதிரி அநேக மேன்மேட் லாஸ் வந்து இந்த ரிலீஜன்ஸை எக்ஸ்டர்னல் ரிலீஜனா மாத்திருச்சு. அவருடைய வெளிப்புற தோற்றத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவான நம்முடைய உள்ளான மாற்றத்திற்கு அதிகமாக அவருடைய ரட்சிப்பின் உபதேசத்தில் நமக்கு அதிகமாக சொன்ன காரியங்களை பார்க்க முடியும். அவர்கள் வந்து தங்களுடைய லா மேல அவர்கள் தன்னுடைய மேன்மேட் லாஸ், அதாவது தேவன் தான் இந்த நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு ஏற்ற மாதிரியும் அநேக காரியங்களையும் உட்புகுத்தினதுனால தேவன் தம்முடைய கிருபையினாலே சரியான நேரத்தில் தம்முடைய குமாரனை அனுப்பி ஒரு புதிய உடன்படிக்கைக்கு நேராக நம்மை நடத்தினார் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் முக்கியமாக இந்த இடத்துல செல்ஃப் ரைச்சியஸா இருந்தாங்க, சுயநீதி படைத்தவர்களா இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த அந்த ஃபெய்த் நமக்கு தேவ நீதியை நமக்குள்ள அது கொண்டு வந்ததாய் காணப்படுகிறது. தேவ நீதியை குறித்து 1 பேதுரு 2:24 நம்ம படிக்கலாம். முதல் பார்ட் மட்டும் நான் படிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே சரீரத்தில் நம்முடைய பாவங்களை
சிலுவையின் மேல் சுமந்தார். நம்ம இங்க பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவானவர் இதை நிறைவேற்றுவதற்காக வந்தார் என்று நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இங்க நீதிக்கு பிழைத்திருக்கும்படி, பாவங்களுக்கு செத்து நாம் நீதிக்கு பிழைக்கும்படி, தேவன் நீதி நமக்குள் வரும்படி அவர் மரித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்க இன்னொரு வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 7வது வசனம். இங்க பார்க்கிறோம். முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாததனால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. ஸோ இந்த நான் சொன்னபடி அவர்கள் வந்து இத ஆண்டவர் வந்து இத அவர்கள்ட்ட இருந்து எடுத்து ஒரு ஃபுல்ஃபில்மென்ட்க்காக, ஒரு ரீப்ளேசிங் கமாண்ட்மென்ட்க்காக அவர் இந்த காரியங்களெல்லாம் இவர்களுக்கு நினைப்பூட்டுவதற்காக இத சொன்னாரு. இந்த 3 காரியங்களும் 3 இல்லுஸ்ட்ரேஷன்ஸும் இல்ல டிஃபென்ஸும் ஆண்டவர் எதுக்கு சொன்னார்னா, ஹி ஷோட் ஹிஸ் அத்தாரிட்டி ஓவர் த ட்ரெடிஷன் ஆஃப் த பாரிசீஸ். அவர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த ட்ரெடிஷனுக்கு மேல தனக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. இந்த அத்தாரிட்டி ஏன்னா நமக்கு தெரியும், மணவாளனாகிய கிறிஸ்து, அதாவது மேசியா வர அவர்கள் காத்திருக்காங்கன்னு தெரியும். ஒருவேளை இந்த வசனத்தின் மூலமாக தம்மை மேசியானவர்கள் கண்டுகொள்வார்களா அப்படிங்கிறதுக்காகவும் தேவன் இந்த வார்த்தைகளை சொன்னார். நாம் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் 3:24. ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, நாம் முன்னாடி சொன்னது போல நாம் தேவனுடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களோ தங்களுடைய சுய நீதியினாலே அவர்கள் நீதிமான்கள் என்று தங்களை கருதி கொண்டார்கள். இந்த மொத பகுதிக்கு அப்புறம் 2வது பகுதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அங்க 23ஆம் வசனத்துல பின்பு அவர் அப்படின்னு இருக்கு. பின்பு அவர், மேபி ஆஃப்டர் சம் டைம், ஒரு சில நாட்களுக்கு பிறகு, ஓய்வு நாளில். நான் ஆல்ரெடி சொன்னபடி மண்டே ஆர் தேர்ஸ்டே அவர்கள் அந்த வீக்ல வந்து ஃபாஸ்டிங் இருந்திருப்பாங்க. இந்த சாபத் டே, இந்த 7th டே, இந்த 7வது நாள் அவர்கள் சாபத்தை கடைபிடிக்கிற ஒரு நாள். அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள். இந்த கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கமாண்ட்மெண்ட்குள்ள. இப்ப நீங்க ஒரு வயலருகே போறீங்க, நீங்க பசியா இருக்கீங்கன்னா அவர்களை அந்த வயல்ல இருக்கிற காரியங்களை நீங்க கொய்யலாம், ஆனா அருவாள் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது அதை நீங்க வெட்டி உங்களுடன் சொந்தமாக நீங்க எடுத்து போகக்கூடாது என்று அவர்களுக்கு ஒரு கட்டளை இருந்தது. ஆனால் அந்த கட்டளை வந்து சாபத் டேல பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு அங்க சொல்லப்படல. ஆனா இவர்கள் பின்னாட்களிலே சாபத் டேல, அதாவது ஓய்வு நாள்ல என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அநேக மேன்மேட் லாஸ் மூலமாக அவர்கள் கடைபிடித்து வச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஃபீட் போகக்கூடாது. இந்த மாதிரி அநேக காரியங்கள்ல, அதாவது பயிரிடுறதுல அநேக காரியங்கள்ல அவர்கள் தங்களுடைய லாஸை வச்சிருந்தாங்க. சாபத் டேல இது எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இந்த சாபத்தோட ஒரிஜினல் மீனிங் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல டு சீஸ் ஆர் ரெஸ்ட். நான் முன்னாடியே சொன்னபடி இது டே ஆஃப் ஜாய். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய ட்ரெடிஷன்ஸ்னாலையும் தங்களுடைய மேன்மேட் லாஸ் மூலமாக அவர்கள் இந்த டேயை ஒரு பேர்டன் நிறைந்த டேயாக மக்களுக்கு மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க. அதைத்தான் ஆண்டவர் இங்கே வந்து அந்த அத்தாரிட்டி, தன்னுடைய அத்தாரிட்டியை இதுக்கு மேலே எப்படி காட்டுறார் அப்படிங்கிறத பின்வரும் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். இந்த சாபத்தானது தேவனால் தான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கிரியேஷன் டேல த 7th டே த லார்ட் ரெஸ்ட். ஜெனிசிஸ் 2:3 நம்ம அதை பார்க்குறோம். அவர் அந்த நாளை பரிசுத்தமாக்கினார் என்ற வசனம் இங்கே வரும். அப்படிங்கிறனால தான் பின்னாட்களில் சாபத் டே அவங்களுக்கு கொடுக்கப்படுது. எக்ஸோடஸ்ல நம்ம பார்க்குறோம். அப்படி கொடுக்கப்படும் போது பின் நாட்களில் இந்த இஸ்ரவேலர்கள் தங்கள் வழி விட்டு போனதுக்கு அப்புறம் அநேக அவர்களுடைய சட்டங்களை இதில் உட்புகுத்துறத நம்ம இங்கே பார்க்கலாம். இவர்கள் பண்ண எந்த காரியமும் வேதாகமத்தின் படி அல்ல, அதாவது ஓல்டு டெஸ்டமெண்ட் படி அநேக காரியங்கள் இல்லை, அவர்களுடைய சொந்த காரியங்களாகத்தான் இது காணப்படுகிறது. இதற்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். லூக் 11:46. லூக் 11:46. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 46வது வசனம். நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்தீர்கள், நீங்களும் உங்கள் விரலினால் ஒன்றிலும் அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். இங்க பார்க்கிறோம், அவர்கள் சுமைகளை யார் மேல வைக்கிறாங்க? நார்மல் பீப்புள் மேல. அவர்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க.
இந்த மக்கள் நீ இதை பண்ணணும், நான் ஃபாரிசி, நான் சொல்றத நீ இதை செய்யணும் அப்படின்னு ஒரு ட்ரெடிஷனை ஏற்படுத்தி, ஒரு கட்டளைகளை ஏற்படுத்தி மக்கள் மேல பேர்டனை அதிகமாக திணிக்கிறத நாம் இங்க பார்க்கலாம். இந்த காரியங்களை அவர்கள் ஏன் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னா, இங்க ஒரு புது போதகர் வருகிறார். இந்த போதகத்தை நாம் எப்படியாவது விலத்தள்ள வேண்டும் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அத்தாரிட்டி அவர்கள் தேவனுக்கு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஆண்டவர் கடைசி 2 வசனங்களை பயன்படுத்துகிறார். அதுக்கு நாம் பின்னாடி வரலாம். இப்ப நம்ம சாப்டர் 2 வெர்ஸ் 24 படிக்கலாம். 24, 25. ஆ. இங்க நம்ம பார்க்கிறோம் அவர்களுடைய கேள்வியும் ஆண்டவருடைய பதிலையும். இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை, இவர்கள் செய்யத்தகாததை செய்றாங்க. சாபத் டேல ரெஸ்ட் எடுக்காம இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவங்க செய்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அக்யூசேஷனை வைக்கும்போது, ஆண்டவர் அவங்களுக்கு வேதத்திலிருந்தே ஒரு பதிலை கொடுக்கிறாரு. அதற்கு அவர் தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது, தாவீதுக்கு உண்டான ஆபத்து நம்மளோட குஷ்ல கூட நம்ம பார்த்திருந்தோம். தாவீது அந்த பிரதான ஆசான இடத்துக்கு போகும்போது அவன் சவுல் இடத்துல தப்பி அந்த இடத்துக்கு போனவனா காணப்படுகிறான். அப்படி அவன் போகும்போது அவனுக்கு சாப்பிட எதுவும் இல்ல. அந்த பிரதான ஆசாரியன் சொல்றான், இங்க வந்து அப்பங்கள் மட்டும்தான் இருக்கு. தெய்வ சமூகத்து அப்பங்கள் மட்டும்தான் இருக்கு. வேற எதுவுமே இல்ல. அந்த கட்டளையின்படி ஒரு அப்பத்தை நம்ம எடுத்தோம்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆசான் ரீப்ளேஸ் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஆசானுக்கு நடந்தது நமக்கு தெரியும். ஆஃப்டர் த நெக்ஸ்ட் சாப்டர், இந்த இன்சிடென்ட் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்த சாப்டர்லயே அவன் கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டு அவன் கொலை செய்யப்படுறான். அதுக்கு தான் அடுத்து அவனுடைய மகனாக அபியத்தார் ஆசாரியன் ஆகிறான். டேவிட் இடத்துக்கு போறான். டேவிட் காலத்துல அவன் ஆசாரியன் ஆகிறான். அதனால தான் அந்த கேள்வி கூட அவங்க கேட்டிருந்தாங்க. அடுத்து 26வது வசனம், அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலும் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியை தவிர வேறொருவரும் புசிக்கத்தக்காத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். அப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த சாபத் டேல எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆனா இங்க தாவீது செய்த காரியம் உங்களுக்கு நினைவு இருக்கா? ஏன் தாவீத ஆண்டவர் கோட் பண்றார் என்று சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல்ல இருக்கிறவர்கள் என்னதான் அவர்கள் ஒரு சில காரியங்களை வழிவிட்டு போயிருந்தாங்க, அநேக காரியங்களை வழிவிட்டு போயிருக்காங்க. தாவீதை அவர்கள் என்றைக்கும் அவர்கள் வந்து ஒரு ரோல் மாடலா, எப்படி சொல்றது? ஒரு முற்காலத்துல வந்து இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு பிரைடா அவங்க நினைச்சாங்க. ஒரு ஆன்செஸ்ட்ரல் பிரைட் இருந்துச்சு. தாவீதுனா அவங்களுக்கு எப்பயுமே ஒரு பெருமையான ஒரு ராஜா. நம்ம இன்றைக்கு நான் தமிழ்நாட்டுல கூட எடுத்து பார்த்தோம்னா, நம்ம அநேக அ அரசர்களின் வம்சங்கள் சொல்வதை அநேகர் விரும்புவாங்க. இன்றைக்கு அதில குறித்து நிறைய டிபேட்ஸ்லாம் இருக்கும். யூதர்களுக்கு தாவீது ராஜா அவருடைய வம்சத்தில் இருந்தார் என்று சொல்வது அவங்களுக்கு அது ஒரு பிரைட். ஸோ அப்படி நீங்க நினைக்கிற தாவீது என்ன செஞ்சார்ன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இஸ் ரிமைண்டிங் அஸ். அவங்களுக்கு இது தெரியாம இல்ல. இது ஏதோ புதிய ஒரு காரியமும் இல்ல. அவங்க நிச்சயம் படிச்சிருப்பாங்க. அவர் அவர்களுக்கு நினைவூட்டுறாரு. அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசிரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலும் வாசிக்கவில்லையா? அவங்க வாசிச்சிருப்பாங்க. வாசிச்சும் அவர்கள் அறியாமல் போனார்கள் என்பதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். இந்த கேள்வியில கூட நம்ம பார்த்திருந்தோம். அங்க 1 சாமுவேல்ல மென்ஷன் பண்ணும்போது அகிமெலேக்குன்னு இருக்கு. இங்க வந்து அபியத்தார் அப்படிங்கின்னு இருக்கு. மேபி இதுக்கு வந்து நான் ஒரு 2 காரியங்கள் வந்து படிச்சேன். அது 1வது காரியம் வந்து அந்த நாட்கள்ல லாஸ்ட் நேம் வந்து ஒரு காமன் நேம் இருக்கிறது வழக்கம். அப்படி இருக்கும்போது மேபி அபியத்தார் கேன் பி எ காமன் நேம். இங்க இயேசு கிறிஸ்துவானவர் இங்க வந்து தவறா கோட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இல்ல. மேபி ஒரு பேதுரு சொல்ல மார்க் எழுதும்போது இதாச்சா? இல்ல ஆண்டவர் அதனுடைய அக்கவுண்ட்ஸ் இதுதான் அப்படிங்கிறது நம்ம 1 சாமுவேல கனெக்ட் பண்ணி படிக்கும்போது நமக்கு தெரிய வரும். இன்னொரு வழி பார்த்தோம்னா, இந்த அபியத்தர் காலத்துல வந்து தாவீது வந்து அதுக்கப்புறம் தாவீது ஓடி போறாரு. அதுக்கப்புறம் ராஜாவாரு. அத குறித்து காரியங்கள் இருக்கு. இந்த அபியத்தார் உடனே தன்னுடைய தகப்பனாக அகிமெலேக்கு கொல்லப்படுறாரு. இந்த இந்த காரியத்துக்காக தான் அகிமெலேக்கு கொல்லப்படுகிறாரு. ஸோ ஒருவேளை இத ஒரு கான்டெக்சுவல் குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆண்டவர் இந்த டேஸ் ஆஃப் அபியத்தர், ஆங்கிலத்தில அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அபியத்தரின் ஆங்கிலத்தில எப்படி இருக்கு? யாரோ படிக்கலாம். 26. அபியத்தர் வாஸ் ஹை பிரீஸ்ட். இந்த டேஸ் ஆஃப் அபியத்தர். ஸோ அபியத்தின் நாட்களில், அதாவது காலத்தில் இங்க நம்ம பார்க்கிறோம்.
இப்படி இருக்கும்போது ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை தான் இங்க மென்ஷன் பண்றாரு. த டேஸ் ஆஃப் அபியத்தர். இந்த தாவீது செஞ்சதை நீங்க மறந்துட்டீங்களா? இந்த கிராஸ் ஆஃபன்ஸ், அதாவது இதே காரியத்தை வந்து மத்தேயு எழுதியிருக்காரு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 12 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 5, 6. Or have you not read in the law that on the Sabbath the priests in the temple profane the Sabbath and are blameless? Yet I say to you that in this place there is one greater than the temple. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? இங்க என்னங்க சொல்றாரு? ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள். அப்ப ஆசாரியர்கள் அப்படி ஆக்கணும் என்று சொன்னால் இன்றைக்கு அவர்களோடு இருக்கிறவர் யார்? அவர் தன்னை ஆசாரியனாக அவர்களுக்கு முன்பாக சொல்லுகிறார். தேவாலயத்திலும் பெரியவர். இன்றைக்கு நீங்க வந்து ஒரு ஐடியலைஸ் பண்ணி வச்சுக்க இந்த டெம்பிளை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். மார்க், அதாவது மேத்யூ வந்து இந்த இடத்துல இதை கோட் பண்றாரு. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்க என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அவர்கள் வந்து இது ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அந்த நேரத்தில் அவங்களுக்கு சாப்பாடு எதுவும் கிடைச்சிருக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு ட்ரெடிஷனை ஒரு ரூலை அவங்களுக்கு புகுத்தி அவர்களை வந்து ஒரு கஷ்டப்படுத்துவதற்கு இங்க ஆண்டவர் சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் நாம் இரக்கத்தினாலே தான் ஆண்டவரை அறிந்து கொண்டோம். தேவனுடைய இரக்கத்தினால் நாம் அறிந்து கொண்டோம். தேவன் நம்ம இடத்தில் பலி எதிர்பார்த்து என்று சொன்னால் நம்மால் எதுவும் செலுத்தி இருக்க முடியாது. புதிய ஏற்பாட்டு காலங்களிலே நாம் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று நாம் நிச்சயமாக நம்புகிறோம். அது உண்மையும் கூட சத்தியமுமா இருக்கிறது. இங்கே அடுத்து இந்த காரியங்களுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு பதிலை சொல்லுகிறார். நான் இவங்களுக்கு ஒரு ரிமைண்டரை கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்லுறாரு, இஸ் அத்தாரிட்டி ரிவீல்ஸ் இன் தீஸ் 2 verses. படிக்கலாம். 27வது வசனத்தை படிக்கலாம். இங்க பார்க்கிறோம். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் முன்னாடியே சொன்னது போல இவர்கள் லாவு கிரியேட் பண்ணிட்டு இந்த மனுஷர்கள் அதை நோக்கி தள்ளினார்கள். ஆனால் தேவன் இங்கே பார்க்கிறார், மனுஷர்களுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது. ஏன்னா அவர்கள் அந்த நாளில் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். 6 நாள் வேலை செய்கிறாங்க, 7வது நாள் ஓய்ந்து இருக்கணும், 7வது நாள் தேவனோட செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஓய்வு நாள் வச்சா இவங்க தங்களுடைய ட்ரெடிஷன்ஸ்னாலையும் தங்களுடைய ரூல்ஸ்னாலையும் அந்த மக்களை இன்னும் பேர்டன் பண்ணுறாங்க. அதைத்தான் நம்ம 28ஆம் வசனத்தில் ஆண்டவரோட ஒரு பீஃபிட்டிங் ரிப்ளை நான் சொல்லுவேன். ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். இதெல்லாம் ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கேள்வி, அவங்க அடுத்து கேட்டுருவாங்கல்ல, நீங்க இதை சொல்ல உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எந்த அதிகாரத்துல நீங்க சொல்றீங்க? ஆகையா அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். நம்ம இதே அதிகாரத்துல முன்னாடி நம்ம பார்த்திருப்போம், போன மெசேஜ்ல கூட 2:10 பூமியின் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும். இங்கே மனுஷகுமாரங்கிற த சன் ஆஃப் மேன், இந்த சன் ஆஃப் மேன் அப்படிங்கிறது தேவன் மேசியாவாக வந்திருக்கிறார் என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே ஏறக்குறைய 82 முறை இந்த சன் ஆஃப் மேன், அதாவது ஒரிஜினல் பதத்திலே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் திஸ் கிளியர்லி மேட் அகைன்ஸ்ட் த கிளைம் தட் ஹீ இஸ் நாட் காட், ஹீ இஸ் நாட் த மெசாயா. இந்த மொத்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, தேவன் the God came in the flesh, the God who is speaking to you is the Lord, is your Lord. He has authority over everything as well as the Sabbath. எல்லாவற்றின் மேல் அதிகாரத்தை செலுத்துகிறார். அவருடைய அதிகாரத்தை எதன் மேல் அவர் செலுத்துகிறார்? அவர் எல்லாவற்றிற்கும் சர்வ சிருஷ்டிக்கும் அவர் எஜமானராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர் இந்த வசனத்தை இங்க கோட் பண்றாரு. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த காரியத்தை அவராக மாத்திரம் சொல்லவில்லை, அவர் சொல்லுகிற எல்லா காரியமும் பிதாவினிடத்தில் வந்தது என்று சொல்லி அநேக காஸ்பல்ல நம்ம படிக்கிறோம். பிதாவினிடத்தில் வந்த ஒரு அதிகாரம் கிறிஸ்துவானவர் இங்கே நமக்கு சொல்ல வேண்டிய காரணம் என்று சொன்னால், அந்த நாட்களில் வாழ்ந்தவர்களுக்கு அது தெரிய வேண்டும். நம்முடைய நாட்களில் இன்றைக்கு நாம் அநேக நேரங்களில் இந்த காரியத்தை மறந்து போகிறவராக இருக்கிறோம். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஓய்வு நாளுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார்.
நம்முடைய வாழ்க்கைக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல அநேக காரியங்கள் நமக்கு எதிராக நடக்கும் பொழுது, நம்ம ஆண்டவரை விட்டு போகும் பொழுதோ, ஒரு பேக் ஸ்லைடு இருக்கும் பொழுதோ, இல்ல ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நாம் மறந்து போகிற ஒரு காரியம், இஸ் சாவரின் ஓவர் மை லைஃப். அவர் நம்முடைய வாழ்க்கையின் மீது அநேக அதாவது மிகப்பெரிய அதிகாரத்தை உடையவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர் நம்மை படைத்தவர். இஸ் த லார்ட் ஆஃப் கிரியேஷன். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்காக மரித்தார் என்பது சத்தியமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனை நாம் கொண்டு இருக்கிறோம். நமக்காக உயிரோடு எழுந்தார் என்பது சத்தியமாய் இருக்கிறது. ஆனா அநேக வேளைகளில் நாம் அதை மறந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம இங்க வாசிக்கலாம். யோவான் 5:19. யோவான் 5:19. நான் படிக்கிறேன். நான் சொன்னபடி இந்த அதிகாரம் பிதாவினிடத்தில் அவருக்கு வந்ததாக காணப்படுகிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அதிகாரம் படைத்த இந்த தேவனை கொண்டிருக்கோம் என்பதை மறக்க வேண்டாம். இந்த கான்டெக்ஸ்ட் படி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஹி ஹாஸ் அத்தாரிட்டி ஓவர் எவ்ரிதிங். அதை நாம் ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.